கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாற்கு 13:33. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகையின் நாளையும் நேரத்தையும் நாம் அறியாதபடியால் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் ஜெபத்தில் நிலைத்திருங்கள். எல்லா இருளுக்கும் ஒரு ஒளி உண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து மானிடனாய் தேவ கண்களோடு வந்தார். அவருடையவர்கள் அவரை நிராகரித்து அவமானப்படுத்தினார்கள். எத்தனையோ துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்தார்கள். ஆயினும் இத்தனை வேதனையின் நடுவிலும் இயேசு தேவனுடைய கண்களால் பரமபிதாவின் சித்தத்தையும் உலக மக்களின் மீட்பையும் கண்டார். அவர் மரித்த தேவனா இல்லவே இல்லை. நாம் தாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அதனால் தான் இன்று உலகமெங்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் கீதம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. சோர்ந்து விடாதீர்கள். உலக பாடுகள் உங்களை விசுவாசத்திலிருந்து பிரித்துவிட அனுமதிக்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் எச்சரிக்கையாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வருகை சமீபமாய் இருக்கிறது. ஒரு நொடி பொழுதில் உங்கள் துன்பங்களும் வேதனைகளும் அகன்று போய்விடும். இயேசு எப்படியாக விழித்திருந்து ஜெபித்தாரோ அதே போல நாமும் விழித்திருந்து ஜெபிக்க அவருடைய வல்லமையான ஜெப ஆவியை இன்றும் அதிகமாக எம்மேல் ஊற்றும்படியாக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் நீங்கள் வசதி படைத்தவராக இருந்திருக்கலாம். உங்களிடம் நிறைய பணம், ஆசீர்வாதமான வேலை, நல்ல சம்பாதித்திருக்கலாம். ஆனால் இன்று எல்லாம் விழுந்து போன நிலையில் மிகவும் பாடுகளோடு கஷ்டங்களோடு வாழ்கின்றீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விழுந்து போனாலும் நான் உன்னை தூக்கி எழுப்புவேன். கடந்த காலத்தில் வாழ்ந்ததைப் போலவும் திரும்பவும் உன்னை கட்டி எழுப்புவேன் என்று தலை குனிந்த இடத்தில் உங்கள் தலையை நிமிரச் செய்ய போகின்றார். அவமானப்பட்ட இடத்தில் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக உயர்த்தப் போகிறார். இழந்து போனதை பற்றி கவலைப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள். இழந்ததை விட இரட்டிப்பான நன்மையை இனி பெற போகின்றீர்கள். கொஞ்ச காலம் நீங்கள் பாடு அனுபவித்திருக்கலாம். அந்த பாடுகளை நீக்கி உங்களை தலையை நிமிரச் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை தர உங்கள் தேவன் காத்திருக்கின்றார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை நேசித்து பாருங்கள். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆசீர்வாதம் மழையால் நனைந்து செழிப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 46:2 வசனம் வாசிக்கலாமா? ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், 3வது வசனம், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பிராக்கெட்ல செயலான இருக்கு. அமேன். ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்னோம், செயலானா சற்று நின்று நிதானித்து கவனிக்கவும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்துல இது நடக்கிற காரியம் தான் இல்லையா? சுனாமி வந்துச்சு, இல்லை எர்த்குவேக் வருது, இதெல்லாம் அப்பப்போ நடக்கிறதானே. இதெல்லாம் நடக்கும் பொழுது தெய்வ பிள்ளைகள் பயப்பட மாட்டாங்களாம். காரணம், கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார், இல்லை கர்த்தருடைய வருகை இருக்குது. இந்த 2 விஷயம்தான் இருக்கும். ஒன்று கர்த்தர் நம்ம கூட இருப்பார், இல்லைன்னா கர்த்தருடைய வருகை இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த நாளில் நம்ம பயப்படாமல் இருக்கும்படி தான் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கார் நம்ம கூட. என்னன்னா, பூமி நிலை மாறினாலும், பூமியை உருவாக்கும் பொழுது கர்த்தர் அழகாக தான் உருவாக்கினார். ஆனால் அது திரும்பி அவர் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது? இருளும் ஒழுங்கின்மையுமா இருந்ததா. அதை மறுபடியும் என்ன பண்ணாருங்க? திரும்பவும் சீர்படுத்தினார். அவர்
சீர்படுத்தும் பொழுது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லைங்களா? ஒழுக்கம் இல்லாம இருந்த அந்த பூமியை அவர் சீர்படுத்தும் போது எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது தியானித்தவர்கள் எப்படி இருந்தது சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நூல் பந்துல ஒரு நூல் சுற்றி இருந்தா, கண்ணா பின்னா நூல் சுற்றி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் பூமி. அப்ப அதை சரி பண்ணும் பொழுது பூமி வந்து எப்படி வேணா அசைஞ்சிருக்கும், எப்படி வேணா திரும்பி இருக்கும், எப்படி வேணா உருண்டு இருக்கும் இல்லைங்களா? அவர் வச்சிருந்து அதை அந்த சிக்கலை எடுக்கிறார். அப்படிங்கிற பட்சத்துல பூமி வந்து எந்த ஷேப்ல வேணா அது என்ன பண்ணிருக்கு, எந்த எந்த ஆங்கிள் வேணா அது வந்து உருண்டு வந்திருக்கலாம் இல்லைங்களா? ஆனா அதுல கர்த்தர் வந்து பெருசா ஒன்னும் ரியாக்ட் பண்ணல. காரணம் என்னன்னா, அவர் கையினால் உருவாக்கப்பட்ட பூமி அது. அந்த பூமியை அவர் எப்படி வேணா மாத்துவார், அது அவருடைய விருப்பம் மாதிரி. அப்ப அந்த மாதிரி அந்த நாட்கள்ல ஜனங்கள் இல்லை. ஆனா பூமியை அவர் வந்து அவருடைய ஷேப்புக்கு, அவர் பிரியமான மாதிரி, அவருக்கு பிரியமானபடி பூமியை அவர் என்ன செஞ்சாருங்க, மாற்றினார். அப்ப நிறைய சேஞ்சஸ் இருக்கும் பொழுது அதுல நிறைய அசைவு இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கத்தர் பேசுறார், பூமி நிலை மாறினாலும். ஆமே, ஒருவேளை ஜனங்கள் நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பூமி நிலை மாறுது, இந்த பூமி அதிர்ச்சி வருகிறது அப்படின்னா என்ன செய்வோம்? பயப்படுறோம் இல்லைங்க, என்ன நடக்குமோ அவ்வளவுதான் அப்படின்னா யோசிக்கிறோம்ல. கத்த சொல்றார், அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, என்ன நடந்தாலும் நான் அவங்க கூட இருக்கிறேன். ஐ மீன், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், இது அவருடைய வருகை நாட்கள் நடக்கும் தானே. இது எல்லாமே அவருடைய வருகை நாட்கள் நடக்கும். மலைகள் எல்லாம் அப்படியே கரைந்து, குன்றுகள் கரைந்து ஓடுமா, மலைகள் வந்து சமுத்திரத்துல சாய்ந்து போகும், இதெல்லாம் நடக்கும் தான். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் பயப்படாதீங்க, ஏன்னா நான் வருகிறேன் என்று அர்த்தம். ஆமேன். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், சுனாமி அப்படியே வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பயப்படும். ஆமீன். அப்ப இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட பேசுறதுனா எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க, எப்படிப்பட்ட நேரத்துல பயப்படாதீங்க. இது ஒருவேளை லிட்டரலா நம்ம பூமியை பார்த்து பேசுற காரியம், ஒருவேளை ஆவிக்கு ஒரு ரீதியாக உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறதா, பெரிய அதிர்வை பாக்குறீங்களா, பெரிய ஒரு பர்வதம் போல அதாவது விழுந்து போன காரியத்தை பார்க்கிறீங்களா, இல்ல இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது பயப்படாதீங்க. ஏன்னா உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பர்சனல் லைஃப்ல இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்தீங்கன்னா, நிலை மாறுகிற நேரம், தடுமாறுகிற நேரம், இல்ல விழுந்து போகிற நேரம், இதெல்லாம் இதுல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இப்படி இருந்தா நீங்க பயப்படாதீங்க, திரும்ப தெய்வ இடத்துல வந்துருங்க. ஐயோ, நான் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டேன், நான் என்ன செய்வேன்னு நினைச்சிட்டு நீங்க தடுமாறி குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் அழைக்கிறார். திரும்ப வா மகனே, திரும்ப வா மகளே அப்படின்னு கத்தரை அழைக்கிறார். ஆனால் அவர் சமூகத்துக்கு வந்துருங்க. திரும்பவும் அவர் உங்களை கட்டுவதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அதனால இந்த நாள்ல உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயோ உங்க நார்மல் லைஃப்லயோ என்ன நடந்தாலும் ஏசப்பா கிட்ட வந்துருங்க, உங்களை பாதுகாக்க அவரால் முடியும். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தெய்வனே, அப்பா, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட பேசியிருக்கிறீங்கப்பா. என்ன ஆனாலும் சரி ஆண்டவரே, அப்பா, நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே, சாய்ந்து போனாலும் ஆண்டவரே, கொந்தளித்தாலும் ஆண்டவரே, பொங்கினாலும் அதிர்ந்தாலும் நாங்கள் என்னப்பா செய்வோம்? யார்கிட்ட போவோம்? எங்களுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்கப்பா? உங்களே நம்பி இருக்கிற பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து கொள்ளணும் வேதம் சொல்லுகிறதே. அப்படியானால் இதெல்லாம் வரும்பொழுது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அதற்காக நன்றி. எங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றையும் பாதத்தில் வைக்கிறோம். அதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல ஒரு காரியத்தை குறித்து அனுப்ப போறோம். சங்கீதம் 66 5வது வசனம் வாசிக்கலாமா? தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதை குறித்து இங்க பேசிட்டு இருக்காரு? இந்த சங்கீதம் பொறுத்தவரை அப்படின்னா, ஆண்டுடைய வருகை நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அங்க எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? அப்ப எப்படி நமக்கு பாதுகாவல் உண்டாயிருக்கும் என்பதை குறித்து தான் இந்த சங்கீதத்துல அதிகமா எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் எதின் நடுவில் இருக்கிறார், எது அசையாது, எதற்கு சகாயம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறார், உங்களுடைய காரியங்கள் அசையாது, உங்களுடைய விசுவாசம் அசையாது, உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு புரியும். நம்ம அப்படிதான் அதை எடுத்துக்கிறோம். அதுக்கு மேல ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாமா? ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமேன். அல்லேலூயா. இதை பத்தி தான் கர்த்தர் சொல்றார். ஒரு நதி உண்டு, சரிங்களா? இன்னைக்கு ஆதியாமம் தொடங்கும் பொழுதே 4 நதிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? ஒரு நதியில பொன் விளையும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நதிகளை குறித்து தொடக்கத்திலே கர்த்தர் எழுதி வைத்துட்டார். வேதத்துல அநேக நதிகளை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா இங்க சொல்லப்படுகிறது ஒரு நதி உண்டு,
அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், அதனுடைய நீர்க்கால்கள் அப்படி ஓட்டம் இருக்கு இல்லையா, தண்ணி ஓடுற ஓட்டம் தேவனுடைய நகரத்தையும், பரிசுத்த நகரத்தையும், அந்த பரலோக நகரத்தையும், கர்த்தர் வாசம் பண்ணுகிற நகரத்தையும், உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அவர் வாசம் பண்ணுகிற உன்னதமானவர் அப்படின்னா என்ன? 91 சங்கீதத்தில் சொல்லப்படுகிற உன்னதமானவர் மறைவில் இருக்கணும், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்ப அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் உன்னதமானவர்னா யாரு, சர்வ வல்லவர்னா யாரு? சர்வ வல்லவர் அப்படின்னா பிதாவானவரை குறிக்கிறது, உன்னதமானவர்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப உன்னதமானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும், சந்தோஷமாய் வைத்திருக்கும். அந்த ஒரு நதியை குறித்து தான் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த நதி நீங்க தான். உங்களுடைய விசுவாசம் தான், உங்களுடைய செபம் தான் அந்த நதி. இதுல சொல்லப்பட்ட நதி உண்டு. ஆனா இந்த நதியை லிட்டரலா இல்லாம விசுவாசத்துல ஆவிக்குரிய ரீதியா நீங்க எடுத்தீங்கன்னா அந்த நதியே நீங்க தான். நீங்க நீங்க ஒரு நதி உண்டு. அந்த நதி உண்டு என்ற இடத்துல உங்க பேரை நோட் பண்ணிக்கிங்க. நீங்க உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும். உங்களுடைய நீர்க்கால்கள், உங்க ஓடுகிற ஓட்டம், ஆவிக்குரிய ஓட்டம், ஆவிக்குரிய ஜெபம், ஆவிக்குரிய ஜீவியம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியம், இதெல்லாம் என்ன செய்யுமா? தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் வாசஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அப்ப உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உபவாசம், உங்களுடைய அழுகை, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய சந்தோஷம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவை இருக்கு இல்லையா? இது இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்தும். இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள நதியால் பாய்ந்து போக வாஞ்சிக்கிறீங்களோ அப்படி ஒரு கிருபியை கர்த்தர் உங்க மேல வைப்பார். ஆமென். யாரெல்லாம் கேட்கிறீங்களோ என்ன நதியா மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னா கர்த்தர் உங்களை நதியாய் மாற்றி அவரை நகரத்துக்குள்ளாக ஓட வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, அதன் நடுவில் இருக்கிறார். எதற்கு நடுவுல? இந்த மாதிரி பிரசன்னத்துக்கு நடுவுல அவர் இருக்கிறார். உங்க நடுவுல அவர் இருக்கிறார். அது அசையாது. ஆமென். அல்லேலூயா. அது மலை போல இருக்கும். அது அசையாது. கீழே இருக்கிற வசனம் அதோடு ஜாயின் தான். நம்ம நாளை தினத்துக்கு தியானிக்கலாம். அது அசையாது. அது மட்டும் கிடையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எப்ப சகாயம் பண்ணுவாரா? அதிகாலையில. அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்றோம், அதிகாலையில தேவனை தேடுங்க. அதிகாலையில ஒரு சகாயம் வானத்திலிருந்து உங்களை நோக்கி புறப்பட்டு வரும். நீங்க எதற்காக காத்திருக்கிறீங்களோ அது அதிகாலை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் தேவன். அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்களை நதியாய் மாற்றி ஓட வைங்கப்பா. எங்க விசுவாச ஓட்டம் பெரிதா இருக்கட்டும். அது உங்க வாசஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கட்டும். அசையாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதிகாலையில தருகிற அது சகாயத்தை எங்களை தாங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. இன்றைய நாளிலும் 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 99வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவரும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்த வேண்டும். அதாவது அவருடைய பாதபடியிலே பணிய வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இந்த நாட்களில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த பூமியிலே, இந்த வானத்திலும் கர்த்தர் ஒருவர் தான் பரிசுத்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எந்த மதத்திலும், எந்த இடத்திலும், எந்த விக்கிரகங்களிலும் அங்கே பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு காரியம் இந்த நாட்களிலே உண்டாகுவதில்லை. ஆனால் வேதம் ஒன்றிலேதான் பார்க்கிற வேளையிலே, கர்த்தரை குறித்து சொல்லுகிற வேளையிலே அவர் பரிசுத்தர் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே பாருங்கள். ஏசாயா அங்கே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை காண்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்திலே கேருபீன்கள், சேருபீன்கள் அவரை நோக்கி தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு இந்த நாட்களிலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறதை அங்கே வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வேளையிலே தான் அவருடைய அந்த மகிமை பூமியை நிரப்பிக் கொண்டிருந்தது என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால்
மகத்துவமும் பரிசுத்தமும் உள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே என்று சொல்லி இந்த நாட்களிலே பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே இங்கே வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் இப்படியாக பாடுகிறார். எப்படி என்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் இந்த நாட்களிலே தரிசிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுறது. அதனாலே தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே மனுஷர்களுக்கு இந்த நாட்களை வெளிப்படுவது இந்த நாட்களே அரிதாக இந்த நாட்களே இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி தேவனை தரிசித்தார்கள் என்றால், அவர்கள் அங்கே ஒரு தனிய இடத்திலே போய் இந்த நாட்களிலே ஆண்டவரை ஆராதித்து அந்த பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டி தங்களுடைய மாமிசத்தின் கிரியைகளை வெறுத்து இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களிலே தரிசித்தார்கள். அவரை ஆராதனை செய்தார்கள். அவரிடத்திலே இருந்து வல்லமைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த நாட்களை நடந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அருமை பிள்ளைகளே, எலியாவை குறித்து நீங்க வேதத்திலே பாருங்கள். எலியா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். அதே வழியில் அவருடைய சீசனாக இருந்த எலிஷா எப்படிப்பட்ட இரட்டிப்பான வல்லமுள்ள மனுஷனாக இந்த நாட்களிலே வாழ்ந்தார் என்றால், தேவனை தேடி நாடி அவரே இந்த நாட்களை தரிசித்தார். அதனாலே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே எலியா மூலமாய் அநேக அற்புதங்களை செய்தார். அதே வேளையிலே எலிசா மூலமாகவும் அநேக அற்புதங்களையும் செய்தார். தேவன் அவர்களோடு பேசினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். மோசையை குறித்து பாருங்கள். மோசே தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு பரிசுத்தம் காட்டினது நிமித்தம் மோசைக்கு இந்த நாட்களிலே தேவன் வெளிப்பட்டது மட்டுமல்ல, தன்னுடைய ஜனங்களை மீட்கும்படியாக இந்த நாட்களிலே மோசை ஒரு தலைவராக இந்த நாட்களை நியமித்தார். அதே போல் இன்றைக்கு நாங்கள் தேவனுக்காக வைராக்கியம் காட்டுவோமா இருந்தால், தேவன் எந்த தேசத்திலும் எந்த பட்டணத்திலும் இருக்கிற ஜனங்களை காண்பித்து இந்த நாட்களில் அவர்களை நடத்தும்படியாக தைரியத்தையும் பலத்தையும் இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்த நாட்களில் அவருடைய சமூகம் நம்மை நடத்தக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவருடைய பாதபடியிலே பணியுங்கள். அவர் ஏனென்றால் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் அவரை நாடி தேடி இந்த நாட்களிலே ஓடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை தருவார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும், ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலும், ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய பரிசுத்தம் இந்த நாட்களிலே நிரப்பும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை காணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஜாக்கிரதையாயிருந்து கர்த்தரை தேடுங்கள், பிரசன்னத்திலே நிறைந்து கொள்ளுங்கள்.